ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஒரு யூடியூப் சேனல் பார்த்து ஹைதராபாத் பிரியாணி பண்ண போகிறேன். எல்லோரும் நினச்சிட்டு இருக்காங்க ஈஸியாக வீடியோ பார்த்து பண்ணிடலாம், அது ரொம்ப ஈஸின்னு நினச்சிட்டு இருக்காங்க. பார்ப்போம், நான் பண்ணி பார்க்குறேன் எப்படி வருது, நம்ம இந்த பிரியாணி எப்படி வருதுன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து 1 kg பிரியாணி 1 kg சிக்கன் போட்டு நான் பிரியாணி பண்ண போகிறேன். 1 kg சிக்கனுக்கு 1 kg ரைஸ் எடுக்கணும். நான் 1 kg சிக்கன் எடுத்திருக்கேன். இது 1 kg சிக்கன். இப்போ அதுக்கு பார்த்தீங்கன்னா 400 கிராம் வந்து தயிர் எடுத்திருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 200 கிராம் எடுத்திருக்கேன். நம்ம பிரியாணியில் வந்து எல்லாமே வணக்கி செய்வோம். இதில் வந்து இவங்க மேக்னேட் பண்ணி வச்சு அப்படியே அடுப்பில் ஏற்றி கொதிக்க வச்சு செய்வாங்க. பாருங்கள், பார்க்கலாம். மிளகாத்தூள் வந்து நான் 2 ஸ்பூன் எடுத்துக்க போகிறேன். இது சாஜீரா, இது வந்து ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்துக்கிறேன். மஞ்சத்தூள் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் எடுத்துக்கிறேன். பட்டை பாருங்கள், நான் பெரிய துண்டு பட்டை ஒரு 2-3 எடுத்திருக்கேன். ஒரு 6லேருந்து 7 கிராம்பு எடுத்திருக்கேன். ஒரு ஸ்டார் எடுத்திருக்கேன். இது வந்து கருப்பு ஏலக்காய், அது ஒன்று எடுத்திருக்கேன். பிரியாணி இலை நான் 2 எடுத்திருக்கேன். பச்சை மிளகா பார்த்திங்கன்னா ஒரு 10 பச்சை மிளகா கீரி எடுத்து வச்சுருக்கேன். புதினா கொத்தமல்லி பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஒரு கையளவு, இவ்வளோ அளவுக்கு புதினா கொத்தமல்லி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஆயில் வந்து 100 ml எடுத்து வச்சுருக்கேன். இதில் நம்ம தக்காளி சேர்த்த போகிறதில்ல, அதனால் தயிரும், புளிப்புக்கு வந்து தயிரும் லெமன் தான். நான் ஒரு லெமனை 2ஆக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம புளிஞ்சு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு வந்து இந்த சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு. நம்ம ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா தனியாக ஆஃப் பாயில் பண்ணி தான் இதில் மிக்ஸ் பண்ண போகிறோம். அதுலேயும் நம்ம கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணுவோம். அதனால் இந்த சிக்கனுக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். பத்தலைனா கூட நம்ம அப்புறம் ஆட் பண்ணிக்கலாம். அந்த மசாலா வந்ததுக்கப்புறம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், அவ்வளோதான் மசாலா. இப்போ நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் மசாலா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். இது வந்து ஒரு 10லேருந்து ஒரு 20 நிமிஷம் இது கொஞ்சம் நல்லா இந்த சிக்கனோட இந்த மசாலா எல்லாம் ஊறட்டும். அதுக்கப்புறம் நம்ம அடுப்பில் ஏற்றி சமைக்க ஆரம்பிக்கலாம். பார்த்திங்கன்னா இப்போ இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதில் நம்ம தண்ணியெல்லாம் எதுவும் ஆட் பண்ணக்கூடாது. இதுவே சிக்கனே நல்லா தண்ணி விடும். நம்ம தயிர் இதெல்லாம் ஊற்றிருக்கங்காட்டி சிக்கனே நல்லா தண்ணி விட்டு வரும். நம்ம அதிலேயே கொஞ்சம் அடுப்பு ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்காமல் சிம்லேயே வச்சு நம்ம கிளக்கி விட்டுட்டே வருவோம். அடி பிடிக்காமல் அப்போ தான் வரும். நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. அந்த எண்ணெய், அந்த பபிள்ஸ் கொதிக்கிறதும் அடங்கிடுச்சு. இதுதான் வந்து ஹைதராபாத் பிரியாணிக்கு நம்ம ஆனியனை வந்து ஃப்ரை பண்ணி எடுக்கிற இது. இப்போ நம்ம எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், சிக்கன் நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்குது. நான் தண்ணியெல்லாம் எதுவுமே விட கிடையாது. அதுவே நல்லா தண்ணி விட்டு வந்திருக்கு. நான் அடுப்பை வந்து சிம்மில் தான் வச்சுருக்கேன். ஏன்னா தயிரெல்லாம் நம்ம இருக்கங்காட்டி டக்குன்னு அடி பிடிச்சிடும். அதனால் நான் அடுப்பை இப்போ சிம்மில் தான் வச்சுருக்கேன். இதுலேயே இப்போ சிக்கன் வந்து வெந்துடும். இது பாருங்கள், லைட்டாக அப்பப்போ இப்படி லைட்டாக அடி பிடிக்காமல் கலரி மட்டும் நம்ம விட்டு எடுத்துக்கலாம். இப்போது நம்ம ரைஸ் வந்து வடிக்கிறதுக்காக ஒரு பாத்திரத்தில் நான் தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். அரிசி வந்து பார்த்திங்கன்னா இதுலேயும் நம்ம தம் போட்டு தான் எடுக்க போகிறோம். ஆனால் இதில் வந்து அரிசி வந்து 75% வந்து வந்திருக்கணும். அதாவது நம்ம ஃப்ரைட் ரைஸ் பண்ணுற பதத்துக்கு நம்ம அரிசி வேக வச்சு எடுக்கணும். இப்போ தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் நம்ம அரிசி ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 1 கிலோ சிக்கனுக்கு 1 கிலோ அரிசி எடுத்திருக்கேன்.
பாருங்கள் தண்ணி நல்லா இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதில் நம்ம இதுலேயும் கொஞ்சம் மசாலா ஆட் பண்ணணும். என்னென்ன ஆட் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய துண்டு பட்டை, 2 கிராம்பு, குருமிளகு, ஒரு 1/4 ஸ்பூன் குருமிளகு, 2 ஸ்டாரு, 2 ஏலக்காய், அப்புறம் ஒரு பிரியாணி இலை. நான் பிரியாணி இலை எடுக்க மறந்துட்டேன், நான் ஆட் பண்ணிக்கிறேன். பிரியாணி இலை, உப்பு, அரிசிக்கு தேவையான அளவு உப்பு. நம்ம வந்து அந்த கிரேவிலையும் நம்ம உப்பு ஆட் பண்ணியிருக்கோம், அதனால் பத்தலைன்னா ஆட் பண்ணிக்கலாம். அதிகமாக போயிடுச்சுன்னா ரொம்ப கசப்பாக இருக்கும். அதனால் நான் அந்த 1 கிலோ அரிசிக்கு தேவையான அளவு உப்பு எடுத்திருக்கேன். ஒரு கையளவு கொத்தமல்லி, ஒரு கையளவு புதினா, அரிசி பாருங்கள் நல்லா வாஷ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். தண்ணி இல்லாமல் சுத்தமாக வடித்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம இந்த கொதிக்கிற தண்ணியில் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள் இது சைடில் இதுவும் நல்லா கிரேவி கொதிச்சுக்கிட்டு இருக்கு. நம்ம அரிசி வந்து 75% வேக வச்சு இதில் நம்ம தண்ணியை வடிகட்டிட்டு இதில் நம்ம ஃபில்டர் பண்ணி இதில் நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். இது நல்லா கொதிக்கட்டும். இடையில அடி பிடிக்காமல் கிளறி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சிட்ருக்கு. அரிசி வந்து ரொம்ப கொலைய வந்துடக்கூடாது. இது நம்ம மறுபடியும் தம் தான் போட போகிறோம். அதனால் ஒரு 75% வெந்திருக்கணும். அதாவது அரிசி வந்து பார்த்திங்கன்னா நல்லா முழு நீளமாக வெந்து வந்திருக்கும். பாருங்கள் அரிசி வந்து இப்போது ஒரு 50% வந்து நல்லா வெந்துருச்சு. இன்னும் ஒரு 10-15% வந்து வேகணும். இங்கே பாருங்கள் இது உடையக்கூடாது, நசுங்கணும். இது உடையுது. இன்னொரு 5-10 நிமிஷம் வரைக்கும் இன்னும் கொதிக்க விடுவோம். இப்போ பாருங்கள் இந்த பக்கம் இந்த மசாலா இப்போ நம்ம கறி பிடிக்காமல் அப்படியே கிளறி விட்டுட்டே இருக்கோம். பாருங்கள் சிக்கன்லாம் கொஞ்சம் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம அரிசியை வடித்ததுக்கப்புறம் பாருங்கள் நம்ம தண்ணி ஊற்றவே இல்லை. ஆனால் பாருங்கள் இதில் நல்லா கிரேவி பதத்துக்கு இருக்குது. இப்போ நம்ம அரிசி வெந்ததுக்கப்புறம் வடித்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். இப்போ அரிசி பார்த்திங்கன்னா நல்லா இப்போ வெந்து வந்துருச்சு. நம்ம ஒரு இதில் வந்து 10-15 நிமிஷம் நம்ம அந்த கிரேவியில் மாற்றி தம் போட போகிறோம். இப்போ இன்னும் நல்லாவே வந்துருங்க. பாருங்கள் அரிசி நான் சொன்ன மாதிரி நம்ம நீளமாக வந்திருக்கு. நம்ம அதில் நம்ம தம் போட்டு எடுக்கும்போது கிரேவியில் இன்னும் நல்லாவே வந்துடும். இப்போ இந்த பதம் போதுமானது. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணி வடித்து எடுத்துடலாம். இப்போ பாருங்கள் இப்போ நான் வந்து இதில் அப்படியே தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணி இதில் நான் அரிசி எடுக்கிறேன். இப்போ பாருங்கள் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. நம்ம சாப்பாடும் வடித்து எடுத்துட்டோம். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க ஆனியனை இதில் கொஞ்சம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ புதினாவை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லியும் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு நம்ம ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வடித்து வச்சுருக்க ரைஸை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஐயோ தண்ணியாட்டு இருக்கு. What is this in your face? What is it good? Facial doctor. हमारा वो कपड़े लेकर आओ. भैया. चलो बेटा शिवाजी मेकअप प्लान तो कर है. मस्त बना है. Who's happy birthday? दूसरे बर्थडे को रेटर बड़ी की बारी कैसे बंद है? शिवानी is happy birthday. ना. 8 कुछ नहीं पाना, okay? This is my shirt.